வாழ்க்கையில பிரச்சனைகள்ன்றது வரும் போகும். மழை சீசன் வருதா இல்லையா? மழை போன பிறகு திருப்பி வெயில் வருதா இல்லையா? உங்க வாழ்க்கையிலும் பிசாசு அப்பப்போ கிராஸ் பண்ணுவான். அப்படி கிராஸ் பண்ணுவான். ஆனா உங்க வீட்டுல அவன் டென்ட் போட்டு இருக்கவே முடியாது. 5ஆம் தேதி அந்த செக் வருமே, 7ஆம் தேதி அந்த செக் வருமே, 10ஆம் தேதி இவன் வீட்டுக்குள்ள வந்துட போறான். இப்படி இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது? கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்குள் கடன் போயிடுச்சா போல, ஆனாலும் நான் சந்தோஷமா இருப்பேன். எங்க சந்தோஷம் இல்லைங்க. ஆனா கர்த்தர் இன்னைக்கு ஏசாயா 65 சொன்ன மாதிரி சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை சிருஷ்டிக்கிறேன். கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியின் அபிஷேகத்தால இன்னைக்கு நிரப்புவாராக. Joy comes in the morning. என்னுடைய மார்னிங் வந்து விட்டது. நம்ம இப்பொழுது சில வசனங்களை வாசிக்க போறோம். முதல்ல ஒரு வசனத்தை சொல்றேன். ஆண்டவர் இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையில இந்த காரியத்தை நிறுத்த போறாரு, இன்னொரு காரியத்தை துவக்க போறாரு. அந்த மாற்றம் இன்னைக்கு வரப்போகிறது. ஆமென். இந்த செய்தி ரொம்ப வல்லமையான செய்தி, உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன் ஆணித்தரமா. இன்னைக்கு வந்த யாருமே வந்த வண்ணமா போக மாட்டீங்க. உம்முன்னு வந்த உங்களை கர்த்தர் ஜம்முன்னு அனுப்ப போகிறார். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு தீர்க்க தரிசனமா ஒரு பகுதியை வாசிக்க சொன்னார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 65ஆம் அதிகாரம், ஐசாயா 65 verse 17 to 19. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களிகூர்ந்திருங்கள். நீங்க என்றென்றைக்கும் எப்படி இருப்பீங்க? மகிழ்ந்து களிகூருங்கள். நீங்க என்றென்றைக்கும் மகிழ்ந்து களிகூருங்கள். அப்புறம் இதோ எருசலேமை களிகூர்தலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். அதன் ஜனத்தை என்னவா சிருஷ்டிக்க போறேன்? மகிழ்ச்சியாகவும் என்ன பண்ண போறேன்? சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பேன். நானும் மகிழ்ச்சியா இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவது இல்லை. கண்ணீரை களிப்பாக ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலா திருப்ப போறார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்படியே செய்வார். இந்த பக்கம் திரும்பி பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் சொன்னார்னா உங்களை மகிழ்ச்சியாக்க போறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் சொன்னா அது அப்படியே நடக்கும். ஆமென், ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க புலம்பல, உங்க கண்ணீரை அவர் களிப்பா மாற்ற போறாருங்க. விசுவாசிக்கிறவங்க மட்டும் சந்தோஷமா அவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னா, உங்களெல்லாம் வெளியே அனுப்பும் போது சிரிச்சுக்கிட்டே போக போறீங்க. ஏன்னா கர்த்தர் இல்லாத ஒன்னதான் சிருஷ்டிப்பேன்னு சொல்றார். பல நாளா சிரிக்காம ரொம்ப வேதனையோடு இருந்த உங்களை கர்த்தர் இன்றைக்கு மகிழ்ச்சியாக்க போறேன்னு சொல்றார். யாராவது புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு காரியம் நடக்க போகுது. ஒன்னு, நீங்களும் மகிழ்ச்சியா இருப்பீங்க. ரெண்டாவது, கர்த்தரும் மகிழ்ச்சியா இருப்பார். கர்த்தரும் மகிழ்ச்சியா இருப்பாரு, நீங்களும் மகிழ்ச்சியா இருப்பீங்க. கர்த்தர் உங்க மேல மகிழ்ச்சியா இருப்பாரு, நீங்க அவர் மேல மகிழ்ச்சியா இருப்பீங்க. இது என்ன சீசன் சொன்னா, உங்கள் வாழ்விலே நிறைவேறாத சில காரியங்களை நினைத்து கசப்போடு வாழ்ந்த உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ இனிமேல் என்னை பத்தி நினைக்கும் போது, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே எனக்கு செஞ்சிட்டீங்கப்பா, எனக்கு கொடுத்துட்டீங்கப்பா, என்னுடைய புலம்பல ஆனந்த களிப்பாக மாற பண்ணிவிட்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? சங்கீதம் 30:11 சொல்லுகிறது. Psalm 30 and verse 11.
என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் அமைதியாயிராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை. அதாவது ஒருத்தவங்க துக்கம் கொண்டாடுறாங்கன்னா மேல சாக்க போத்திக்கிட்டு சாம்பலை தூவிக்கிட்டு அப்படியாக துக்கம் கொண்டாடுவாங்க. இதுவரைக்கும் ஒரு மேக்கப்பும் போடாம எண்ணெய் வழிஞ்சுக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு கர்த்தர் சொல்றாரு, இனிமேல் உன் மகிமைய நான் அமர்ந்திருக்க விட மாட்டேன். உன் ரெட்டை களைத்து போட்டு உன்னை மகிழ்ச்சியினால இடை கட்ட போகிறான். யாராவது ஆமென் சொல்லுங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, மகிழ்ச்சியால என்ன ஆண்டவர் இடை கட்டுவாரா? எனக்கு தான் தெரியும், முன்னாடி நான் சாக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன். என் ட்ரெஸ்ஸை மாத்தினதே என் ஆண்டவர் தான். யாராவது அல்லேலூயா சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா ட்ரெஸ் போடுங்க. ஏன்னா கர்த்தர் இன்னைக்கு உங்க ரெட்டை களைத்து போட போகிறார். ரெட்டுனால என்ன தெரியுமா அர்த்தம்? துக்கம்னு அர்த்தம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னுடைய துக்க நாட்களை முடிவடைய பண்ண போறேன். உன் ட்ரெஸ்ஸை மாத்து. சத்தமா அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த செய்தி ரொம்ப சந்தோஷமா இருக்குது? The joy of the Lord is my strength. 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 எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, the joy of the Lord. ஹல்லேலூயா. நெகேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல இப்படியாக எழுதப்பட்டிருக்குதுங்க. பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து. எப்பா, இதுக்கு மேல நீ கஞ்ச குடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தர் சீசனை மாத்திட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் சீசன் மாறுது. யாராவது அல்லேலூயா. யாரெல்லாம் உங்க வீட்டுல விருந்து பண்ண போறீங்க? யார் வீட்டுக்கெல்லாம் விருந்து வரப்போகிறது? உங்க வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அல்லேலூயா. புடுறா அந்த ஆட்டை, புடுறா அந்த கோழிய. அல்லேலூயா. உங்க ட்ரெஸ்ஸை மாத்த போறாரு, உங்க சாப்பாட்டை மாத்த போறார். ஹல்லேலூயா. யாராவது ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சூப்பர் நேச்சுரலா என் வீட்டுல கொண்டாட்டத்தை கர்த்தர் கொண்டு வர போறார். இதுவரைக்கும் நீங்க திண்டாடி தானே நீங்க பார்த்திருக்கிறீங்க. இதுவரைக்கும் உங்களை திண்டாட வச்சு அவன் கொண்டாடனா, இன்னைக்கு சாத்தானுக்கு ஒரு வயிற்று வலி கொடுக்க போறோம். நாங்க கொண்டாட போறோம், அதை பார்த்து நீ திண்டாடுறா. Hallelujah. Hallelujah. He fills my mouth with laughter. Ha 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 ha. He fills my mouth with laughter. Ha 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 ha. He fills my mouth with laughter. Ha 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 ha. The joy of the Lord is my strength. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்துல சொல்லுவீங்க, இழிச்ச வாயான்னு நினைக்காதீங்க. இது இழிச்ச வாயல்ல, இது சிரிச்ச வாய். இது களி கூறுகிற வாய். ஹல்லேலூயா. யாராவது அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம கர்த்தருக்குள்ள களி கூறுவதுதான், கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பதுதான், மகிழ்ச்சியா இருப்பதுதான் பலன் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லலங்க, வேதம் சொல்லுகிறதுங்க. நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ அழுகாத, அழுகிறத நிறுத்திடு, உன் சீசனே முடிகிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர் உங்களை பார்த்து சொல்றாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரத்துல முதல் 3 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது 3வது வசனத்துல, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும், துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ தூயவரை. கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. இந்தியா
30 பால்ல 30 ரன் அடிக்கணும். கிளாசன் போலன்னு பொழந்துட்டு இருக்கிறான். டிவியை மூடிட்டு போயிடலாமா? ஆனா ஜெபம், இப்போது ஒரு விக்கெட் விழுவதாக. இல்லை, நான் எதுக்கு ரொம்ப ஜெபம் பண்ண தெரியுமா? இந்தியாவில் இந்த கிரிக்கெட் ஜெயிச்சு சந்தோஷப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. நான் ஏன் சொல்றேன்னா, ஏன் செலிப்ரேட் பண்றோங்க? வின் பண்ணதுனால தானே. இயேசு ஜெயிச்சிட்டாரு. உங்களுக்காக சிலுவையில் அவர் வெற்றி சிறந்துட்டாரு. இதுக்கு மேல நீங்க துக்கம் கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. சூப்பர் நேச்சுரல்ல அவர் எனக்காக என்னுடைய ஒடுங்கின ஆவிக்கு பதிலா துதியின் ஆடையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை தட்டி பாடலாமா? துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ, நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போ. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே கழிகூறுவோ. புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே கழிகூறுவோ. புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, இன்று புசித்து கொடுத்து. இப்போ ஒரு காலத்துல புசித்து கொண்டாடணும், இப்போ கொடுத்து கொண்டாடுறோம். அன்னைக்கு எங்களால கொடுக்க முடியல, இன்னைக்கு புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நிறைய பேருக்கு அனுப்ப போறீங்க. நிறைய பேருக்கு பிரியாணி பார்சல் போக போகுது உங்க வீட்ல இருந்து. நிறைய பேருக்கு ஸ்வீட் பாக்ஸ் போக போகுது. 1/2 கிலோ ஸ்வீட் பாக்ஸ் உங்க வீட்ல இருந்து நிறைய பேருக்கு போக போகுது. இப்பவே ஆர்டர் ரெடி ஆயிட்டு இருக்கட்டும். ஏன்னா கர்த்தர் உங்க வீட்டுல புலம்பலுக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் சிருஷ்டிக்கிறாருங்க, அவர் செய்யறாருங்க. மாத்துறது நீங்களா அவரா? நீங்க மாத்துனா நீங்க தான் கொண்டாடணும். ஆனா அவர் மாத்துறதுனால கொண்டாட்டத்துக்கு வேண்டிய பணத்தையும் அவரே கொடுக்க போறார். தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க வீட்டுல ஃபங்க்ஷன் நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்ல கோட்டு சூட்டு வாட்டிங்க, ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? எல்லா குடும்பமா உங்க வீட்டுக்கு உங்க சொந்தக்காரங்கெல்லாம் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள், ரொம்ப வருஷம் ஆச்சா? ஐயோ, இந்த வருஷம் உங்க வீட்டுக்கு கர்த்தர் செய்ய போகிற நன்மைய நிறைய பேர் பார்க்க வர போறாங்க. கர்த்தர் மாத்த போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், யோவான் 16ஆம் அதிகாரம் 20 to 22 வசனத்தை வாசிக்கலாமா? John 16 verse 20 to 22. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, நீங்கள் துக்கப்படுவீர்கள். என்ன பாஸ்டர் இப்பதான் சொன்னீங்க சந்தோஷமா? இல்லைங்க, அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த உலகத்துல எல்லாமே இதே யோவான் 16 தான் இருக்குது. சொல்லுங்க ஆமா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வரும். என்ன வரும்? உபத்திரம் வரும், துக்கம் வரும். ஆனா நீங்க என்ன பண்ண போறீங்க? நாங்க ரூம் போட்டு ஆள போறோம், நாங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட போறோம். கண்ணுநீர் என்ன மாறுமோ, சோக பாட்ட ஸ்டேட்டஸா போட்டு. வாழ்க்கையில பிரச்சனைகள்ன்றது வரும் போகும். மழை சீசன் வருதா இல்லையா? மழை போன பிறகு திருப்பி வெயில் வருதா இல்லையா? உங்க வாழ்க்கையிலையும் பிசாசு அப்பப்போ கிராஸ் பண்ணுவான். அப்படி கிராஸ் பண்ணுவான், ஆனா உங்க வீட்டில் அவன் டென்ட் போட்டு இருக்கவே முடியாது. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதாவதுங்க, உங்களுக்கு உடனே ஒன்று சொல்றேன், சபையில எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க சொன்னாரா? பைபிளில் எப்போவாது 2 தடவை ஒரு காரியம் சொன்னா அதை வந்து ஏத்துக்கணும், சரியா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் எல்லா எபிசல்ஸையும் எழுதின பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாங்களா?
கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இல்லக்கா, அது எப்படிக்கா? அது எப்பொழுதும் எப்படிக்கா இருக்க முடியும்? புருஷன் அடிக்கிறான், வியாதி வருது, ஐயோ நாளாயிருச்சா, 5ஆம் தேதி அந்த செக்கு வருமே, 7ஆம் தேதி அந்த செக்கு வருமே, 10ஆம் தேதி இவன் வீட்டுக்குள்ள வந்துட போறான். இப்படி இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது? கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்குள். கர்த்தருக்குள், உலகத்துக்குள் அல்ல, இழிவான உலகத்தின் சிற்றின்பங்கள் அல்ல, என் கர்த்தருக்குள். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், நீங்க அழணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அழுதுகிட்டே இருக்கலாம். ஆனா நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது என் பலனாக இருக்கிறது. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தை திரும்பி பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிரு. கையை தட்டு. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா. சந்தோஷமா. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, எது வந்தாலும் நான் உன் கூட இருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். முதுகோலம் அது இருக்கும்போது அப்புறம் நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டேன்றீங்க. ஏன் எப்ப பார்த்தாலும் உம்னா முஞ்சியா இருக்கிறீங்க? நிறைய பேருக்கு சோகமா இருந்தாதான் எல்லாரும் அவங்கள விசாரிப்பாங்கன்றதுக்காகவே சோகமா இருக்கு. பாவம் போல வச்சு, என்ன சிஸ்டர்? அதனாலதான் பவுல் ஒரு தடவை சொன்னா இவங்க செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, பிலிப்பியர் 4:4, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஒரு தடவை சொல்லி பார்த்தாரு, சபை மாறுற மாதிரி இல்ல. அதனால என்ன சொன்னாரு? சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? எங்க சந்தோஷம் இல்லங்க, ஆனா கர்த்தர் இன்னைக்கு ஏசாயா 65 சொன்ன மாதிரி சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை சிருஷ்டிக்கிறேன். I am creating the joy. அப்படினா எனக்கு சந்தோஷத்துக்காக கர்த்தர் இன்னைக்கு சந்தோஷமான ஒரு காரியத்தை அவர் உருவாக்கி தர போகிறார். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தை திரும்பி பார்த்து சொல்லுங்க, எனக்கு இல்லாதத கர்த்தர் இப்போ இன்றைக்கு துருப்பு முனையா உருவாக்க போறாரு. உருவாக்கி இன்றைக்கு தர போறாரு. ஆமென். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் எனக்கு தருவார். உன் சாமுவேலை கர்த்தர் உனக்கு தருகிறார். உன் ஈசாக்கை கர்த்தர் தருகிறார். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, ஈசாக்கு. ஈசாக்குனா என்னங்க? ஈசாக்குனா என்ன? அவ்வளோ நாளா குழந்தை இல்லைங்க, அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு அம்மா அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண அந்த குழந்தை கிடைச்ச உடனேயே அந்த அம்மா என்ன பேர் வச்சாங்களாம்? வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்கப்படினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார். என்னது? பாட்டி அம்மாவுக்கு குழந்தை பிறந்துருச்சா? என்ன சொல்ல சாரா? சாரா என்னது இது? குழந்தை யாருது? உன் பேத்தியா? ஏய், என் புள்ள. கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியின் அபிஷேகத்தால இன்னைக்கு நிரப்புவாராக. உங்களை நிரப்புவாராக. நான் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டு வந்திருக்கிறேன், என் பிள்ளைங்க இங்க இருந்து போகும்போது சிரிச்சு சிரிச்சு வயிறு புண்ணாகி போகணும். ஹல்லேலூயா. ஏங்க, நமக்குள்ள இன்னைக்கு கர்த்தர் என்ஜினியா மாத்த போறாருங்க. இதுவரைக்கும் புலம்பிக்கிட்டே இருந்தீங்க, அது கர்த்தர் எடுத்து போட்டு கொண்டாடுவோம் கொண்டாடுவோம்
இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடு. இயேசு ராஜா, இயேசு ராஜா, எல்லோரும் கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கையை உயர்த்தி சொல்லுங்க, நாங்கள் கொண்டாடுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இந்த யோவான் 16 அதிகாரத்துல இப்படியா கர்த்தர் சொல்றாரு, மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்க புலம்பும் போது உலக சந்தோஷப்படும். பத்தியா என்ன ஆட்டம் ஆடுனா? இயேசு இயேசுன்னு அவர் பேரை சொல்றது வேற, என்னத்த அவர் பண்ணார்னு பார்த்துடலாமே. நீங்க அழும்போது அவங்க சந்தோஷப்பட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும். யாராவது ஒரு ஆனாலும் சொல்லுங்க, பக்கத்துல திரும்ப ஆனால். இந்த வருஷத்தினுடைய முதல் 6 மாதம் நீங்க என்ன பண்ணீங்க? துக்கப்பட்டீங்க. ஆனா இன்னைக்கு சூப்பர் நேச்சுரல் திருப்பமுனையில கர்த்தர் ஒரு ஆனாலும் சேர்க்கிறார். ஆனாலும். யாராவது ஒரு ஆனாலும் சொல்லுங்க. ஆமா ஆமா, அப்படியே ஆயிட்டாலும். ஆனாலும் உங்களை பார்த்து சொல்றாங்க எல்லாரும், என்ன சிரிக்கிற? நான் சர்ச்சுக்கு போகும்போது அழுதுக்குனே போனேன், திருப்பி வரும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்கிற. ஆனாலும் உனக்கு ரொம்ப தான் எகத்தாலும். நீங்க சொல்லணும், ஆனாலும். கடன் போயிருச்சா? போல, ஆனாலும் நான் சந்தோஷமா இருப்பேன். கல்யாணம் இன்னும் நடக்கலையே, ஆனாலும் என் துக்கம் சந்தோஷமா மாறு. குழந்தை இன்னும் பிறக்கல, ஆனாலும் என் துக்கம். இன்னும் வீடு கட்டவே இல்லை, வாடகை வீட்லயே இருக்கிற, உன் நகையெல்லாம் ஹிந்தி படிக்க போயிருக்குது, ஆனாலும் புது நகைய இந்த வருஷம் எவ்வளோ கோல்டு விலை ஏறினாலும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த வருஷம் முடிவதற்குள்ள நீங்க இழந்த கோல்டுக்கு பதிலா கர்த்தர் இரட்டத்தனையாய் தருவாராக. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆமென். சொல்லுங்க, ஆனாலும். சரி, தற்காலிகமா ஏதாவது சந்தோஷத்தை கொடுக்க போறீங்களா ஆண்டவரே? கடன்ல இருக்கிறவனுக்கு இன்னொரு லோனை கொடுத்தா எப்படி இருக்கும்? உடனே கையெழுத்து போட்டு வாங்கிடுவீங்களே? கர்த்தர் சொல்றாரு, லோன் இல்லை, உங்களுக்கு புதையல்களையும் மறைப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் நான் தரப்போறேன். இனிமேல் நீ கடனே வாங்க கூடாது, மற்றவங்களுக்கு நீ கடன் கொடுக்கும்படி நான் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க போறேன். உன்னை செல்வ சீமானா மாத்த போறேன். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாம் கொஞ்ச நாள் தான். இப்போ ஆண்டவர் இந்த சந்தோஷம் துக்கம் எப்படி சந்தோஷமா மாறும்ன்றதுக்கு ஒரு அழகான மெட்டஃபரை சொல்றார். என்ன மேல வாசிங்க பாப்போம். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது, ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது துக்கம் அடைகிறாள். அவள் என்ன அடைகிறாள்? துக்கம் அடைகிறாள். அப்படியா சிஸ்டர்? அன்பார்ந்த பிள்ளைகளே, ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் இருக்கும் போது அவள் எப்படி இருக்கிறாளாம்? துக்கம் அடைகிறாள். ஆனா அந்த குழந்தை வெளியே வர்ற வரைக்கும் தான் துக்கம். குழந்தை வெளியே வந்துச்சோ இல்லையோ, அதுக்கு பிறகு அந்த குழந்தைய பார்த்து எந்த தாயாவது திட்டுமா? அட பேயே, உன்னாலதான் இந்த தாய் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஏன் என் வயிற்றுக்குள்ள வந்த? எந்த தாயா சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? தூக்கி அணைச்சு செல்ல குட்டி வந்துட்டியா? கர்த்தர் சொல்றாரு, உலகத்துல ஒரு மனுஷன் பிறந்தான் என்பதினால் சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை அவன் நினைச்சு பார்க்கவே. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் பிறக்க வைக்க. யாராவது கையை தட்டலாமே?
நல்ல கையை தட்டி வாயை திறந்து ஹல்லேலூயா கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஓ களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம். ஏன் தெரியுமா? நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய். விசுவாசிக்கிறவர்களா நினைப்பதற்கும் நான் அதிகமாய் செய்திடுவா. ஆகவே களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். ஷபாலா தரபா செட்டே களி கூறுவோம், கைதட்டி பாடி கர்த்தர் சமூகத்தில் கைதட்டி பாடி கர்த்தர் சமூகத்தில். எத்தனை பேர் ஆமென் சொல்ல வரீங்க? பக்கத்துல சொல்லுங்க. ஆனாலும் ஆனாலும் நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் துக்கம் என்னமா மாறும்? சந்தோஷமா மாறும். சரி, இந்த சந்தோஷம் எவ்வளவு நாள் இருக்கும் ஆண்டவரே? ஒரு மாசம் இருக்குமா? 10 நாள் இருக்குமா? அடுத்த சம்பளம் வாங்குற வரைக்கும் தானா? முடிஞ்சு போச்சா? பார்த்துருக்கேன் சில பேர் ஃபர்ஸ்ட் வீக் வரும்போது சர்ச்சுக்கு ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படி பயங்கரமாக டிப் டாப்பாக வருவாங்க. பாட்ட சும்மா அப்படியே கையை தட்டி பாடுவாங்க பாருங்க. அப்படிதான் கையை தட்டி செம்மையா பாடுவாங்க. என்ன மாதிரி பாட்டு தெரியுமா? நல்லா துதி பாடல்களா பாடுவாங்க. அப்படியே மேஜர் ஆக்கிறவங்க. போற்றி துதிப்போம் நம் தேவரை துதி. 15ஆம் தேதி வந்த உடனே பாட்டு கொஞ்சம் ஸ்லோ ஆகும். என்ன மாதிரி பாட்டு தெரியுமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. அப்படியே மாச கடைசி 24ஆம் தேதி 25 என்னை கைவிடாதிருந்தாதா. இப்ப கர்த்தர் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்க போகிறார். அந்த சூப்பர் நேச்சுரல் திருப்பு முனையில என்ன தெரியுமா? வாசிக்க 22 வசனம். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். என்ன பார்த்த உடனே சந்தோஷப்படுவீங்க. உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். யாராவது கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒருவனும் எடுத்து போட மாட்டான். உங்க சந்தோஷத்தை யாரும் எடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. சபைய கர்த்தர் சந்தோஷமா இருக்க சொன்னாருங்க. ஆண்டவர் சபையிலுடைய எங்க எப்ப பார்த்தாலும் ஒப்பாரி வச்சீங்கன்னா அக்கம் பக்கத்து வீட்டு சபைக்கு கூப்பிட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? வருவாங்களா? எங்க சபைக்கு வாங்கக்கா, நாங்கெல்லாம் சேர்ந்து அழுவோம், நீங்களும் வாங்கக்கா அழுவலாம். இதுக்கு எதுக்குமா நான் உங்க சர்ச்சுக்கு வரணும்? என் துக்கம் சந்தோஷமா மாறுறதுக்கு தான்மா நான் வரலான்னு இருக்கிறேன். பரலோகத்துல எப்படி இருக்கும்? பரலோகம் எப்படி இருக்கும்? பரலோகம் எப்படி இருக்கும்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் ஒரு பேரபிள் சொல்றார். கெட்ட குமாரன் கதை. சரியா? கெட்ட குமாரன் போயிட்டு திருப்பி வரும்போது அவங்க அப்பா சொல்றாரு, என் மகன் தொலைஞ்சான், இப்ப கிடைச்சிட்டான், ஆகவே என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பிரியாணி பண்ணணும். ஆபிரகாம் கர்த்தருக்கு எதை கொடுத்தார்? கொழுத்த கன்றை கொடுத்தார். அதை பத்தி வெக்கப்படவே கூடாதுங்க. ஆண்டவருக்கு கொடுத்தாங்களாம். கொடுத்து பாருங்க, அவர் என்ன பண்ணார்? கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். கேட்டுச்சா இல்லையா? நாம் புசித்து எப்படி இருப்போம்? யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க. சரி, இவ மூத்த குமாரன் வர்றாரு. மூத்த குமாரன் வரும்போது என்ன கேட்டாரா? மூத்த குமாரன் வந்தார்ல, வாசிங்களேன் லூக்கா 15ஆம் அதிகாரத்துல. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். 25ஆம் வசனம்.
அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாக வருகிற போது என்ன சத்தம் கேட்டா? கீத வாத்தியத்தையும் நடனக்களிப்பையும் கேட்டு நடனமாடி ஸ்தோத்தரிப்பே, நான் உம்மை துதிப்பே, கைத்தாள ஓசையுடன் கர்த்தர் நான் உம்மை துதிப்பே. கர்த்தரை நம்புறவங்க எனக்காக யாவையும் செய்து முடிப்பான்னு சொல்றவங்க அழ மாட்டாங்க. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதே என் பேலன். பைபிள்ல போட்டிருக்கு, அழுகிறவர்களோடு சந்தோஷப்படுறவங்களோட. ஆனா நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? அழுகிறவர்களோட நீங்க டீம் கட்டி ரவுண்ட் கட்டி அழுகிறீங்க. ஆனா சந்தோஷம் பாருங்க, ஒருத்தர் சிரிச்சா ஏய் பத்தியா கேனப்பைய சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், இவனெல்லாம் தூக்கி பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் போடணும். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இனி அவர் உமது வாயை நகைப்பினாலே. யாருக்கு சொன்னாரு? யாருக்கு சொன்னார்? உடனே சிஸ்டர் எனக்கு. உங்களுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு பைபிள்ல சொல்லி இருக்கிறாரு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லலாம். யோபுவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இனி அவர், யாராவது சொல்லுங்க, இனி அவர். கேட்கல இல்ல, கேட்கல. இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவா. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இதுவரைக்கும் அழுதீங்க. அவங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க, இதுவரைக்கும் அழுதீங்க. இனி அவர். பக்கத்து ஒரு ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க, இனி அவர் உம்முடைய வாயை. பாருங்க, ரூவாவுடைய கல்ச்சர் இப்படிதான். நாங்க சந்தோஷமா இருப்போம், ஜெபம் வந்தா ஃபயரா இருப்போம், கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறதுனா கண்ணீர் விட்டு ஜெபிப்போம். ஆனா சாத்தான் கிட்ட நாங்க அழ மாட்டோம். ஏசப்பா கிட்ட நாங்க கண்ணீரை பார்த்து இறக்கும். ஆனா ஜெபம் முடியும் போது அழுதுகிட்டே போக மாட்டோம். ஜெபம் முடியும் போது என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார் என்று சொல்லிட்டு தான் போவோம். இயேசு சாமி சிரிச்சாரா இல்லையா? பைபிள்ல எங்கேயாவது போட்டிருக்குதா? வாசிங்க, லூக்கா 10:21. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களிகூர்ந்து. எப்படி 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 எப்படி? ஆவியிலே களிகூர்ந்து. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சரீரத்திலே சந்தோஷம், நல்ல வாழ்க்கை துணை கிடைச்சிட்டா ஆத்துமாவிலே மகிழ்ச்சி. ஆனா பிறப்பின் பயனை அடைந்தோம் என்று நினைக்கும் போது கிடைப்பது சந்தோஷம் அல்ல, மகிழ்ச்சி அல்ல, கழிகூறுதல். இயேசு எப்படி களி கூர்ந்திருப்பாரு? இங்க பாருங்களேன், இயேசப்பா கிட்ட வந்து எதுக்காக களி கூர்ந்தாரு? சொல்லுங்க பாப்பா, எதுக்காக களி கூர்ந்தாரு? சீஷர்கள் வந்து என்ன சொன்னாங்க? உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் ஓடுகிறது. அப்புறம் சாத்தான் மின்னலை போல சொன்ன உடனே இவருக்கு எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, சாத்தான் மின்னலை போல. ஆண்டவர் எப்படி கல்வி கொடுத்திருப்பாரு நினைக்கிறீங்க? சத்தம் மின்னலை போல விழு. சீஷர்களா கை தட்டி இருப்பாங்க. உங்களை மாதிரி கேட்கல. சத்தம் மின்னலை போல பழனிய விழுந்துட்டா, சென்னையில விழுந்துட்டா, இந்தியாவில விழுந்துட்டா. ஆவியில களி கூர்ந்தாராம். ஆவியில களி கூறணும்னா சரீரத்தையும் ஆத்மாவையும் தானாதான் ஆவிக்குள்ள போக முடியும். மனசார சந்தோஷப்பட்டிருப்பார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? பிதாவாகிய தேவன் எப்படி? அவர் ரொம்ப ரிசர்வ் டைப்புங்க. அவர் ரொம்ப சிரிக்கலாம் மாட்டார். எப்படியா சொல்றீங்க? என்ன பண்ணுவாருங்க? அவர் எப்படி தெரியுமா சிரிப்பார்? உங்கள் பேரில் அவர் களி கூறுகிற தேவன். செப்பனியா 3:17 வாசிங்களேன்.
உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், வல்லமை உடையவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து, அவர் உன் பேரில் என்ன பண்ணுவார்? சந்தோஷமாய் மகிழ்ந்து, என்ன சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். எப்படி களி கூறுவார்? கம்பீரமாய். அவர் உன் பேரில் என்ன பண்ணுவாரு? கம்பீரமாய் களி கூறுவார். இங்கிலீஷ்ல போட்டிருக்குது he will take great delight in you. அப்புறம் போட்டிருக்குது he will rejoice with you, he will rejoice over you. இந்த இடத்துல இருக்கிற சிங்கிங்னு போட்டிருக்குதுல, பல விதத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எபிரேய மொழியில 3 வார்த்தைகள் இருக்குது. 3 வார்த்தைகள் என்னென்னு தெரியுமா? சிம்கா சந்தோஷம், சசோன், அடுத்தது குல். குல் சொல்லுங்க. குல் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? குல்னா என்ன தெரியுமா அர்த்தம்? சந்தோஷத்தில் இருக்கிறாங்கன்னா ஒருத்தவங்க அப்படியே அப்படி சுத்தி இல்லை அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது தான் குல். அப்படி அப்படி சுத்தி அப்படி பம்புற மாதிரி அப்படி ஏன் சொல்லி குதிச்சு அப்படி 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 ஏந்திரி அப்படி குதிச்சு சர் இப்படி இறங்குவாங்க தெரியுமா? ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? உங்க பேர்ல ஆக்சுவலா இந்த இடத்துல நீங்க மூல எபிரேய பாஷையில பாத்தீங்கன்னா ஆண்டவர் உங்க பேர்ல விசில் அடிப்பாருன்னு போட்டிருக்கு. ஆண்டவரே உங்க பேர்ல களி கூறுவார்னு போது அந்த மூல பாஷையில போட்டிருக்குது. ஆண்டவர் உங்க என் பையன் ஜெயிச்சுட்டான், இனிமேல் இவனை யாரும் சிறப்படி, என் பிள்ளைய நான் ஜெயிக்க வச்சுட்டு, உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வேதம் என்ன சொல்லி இருக்குது? வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்களா? நான் பார்க்கும்போது ஒரு 4 முக்கியமான காரியம் சந்தோஷம் படாமல் இருக்கிறதுக்கு. நம்பர் 1, மற்றவங்களோட கம்பேர் பண்றது. எழுதிக்கோங்க, டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். மற்றவங்களோட கம்பேர் பண்ணி அவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, இவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என் லைஃப் இப்படி தான் அப்படின்னு சொல்லி உங்கள் லைஃப்பை பற்றி நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையாக இருக்கும். இன்னையோட தவறான அறிக்கைகளை விட்டுருங்க. இன்னையிலேருந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க, நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன், நான் நல்லா இருக்க போகிறேன். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இனிமேல் நான் நல்லா இருக்க போகிறேன், நல்லா க்ளீனாக ஷேவ் பண்ண போகிறேன், நல்லா க்ளீனாக என் ஃபேஸை வச்சுக்க போகிறேன். என்னை பார்க்கும்போது யாரும் என்னை பார்த்து ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்க கூடாது. ஜெபம் பண்ணும்போது கூட கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? நீ உன் தலைக்கு எண்ணெயை பூசி எப்படி இருக்கணுமா? முகத்தை கழுவு. உங்களை சந்தோஷமா மாத்த போறாருங்க. ஏன்னா கர்த்தரே சந்தோஷமா இருக்கிறவர். மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை சந்தோஷம். சங்கீதம் 45:7 வாசித்து பாருங்களேன். சங்கீதம் 45:7, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. என்னவா? உமது தோழரை பார்க்கிலும் உம்மை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தயவு செய்து மற்றவங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்காதீங்க. பார்த்துருக்கீங்களா? சில பேருக்கு இன்னொருத்தவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா, இவங்க வெறுப்பா இருந்தாங்கன்னா, நீ மட்டும் ஏன்டா சந்தோஷமா இருக்கிற? என்ன சும்மா சிரிச்சுக்கிட்டு மற்றவங்களை டவுன் பண்ணாதீங்க. இன்னொருத்தவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா நீங்களும் என்ன பண்ண, அத்தா சொல்லுங்க தாரு சந்தோஷமா இருக்கிறீங்க, இன்னைக்கு பிரியாணி பண்ணுவா, இன்னைக்கு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு தட்டி கொடுங்க ராசா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சந்தோஷம் கண்டேஜியஸா இருக்கணும். அதான் நல்ல எண்ணம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நல்ல எண்ணமா. எப்படி சந்தோஷமா இருக்கணும்? மற்றவங்களை பார்த்தா பொறாமப்படக்கூடாது. மற்றவங்க சந்தோஷப்பட்டா சந்தோஷப்படுகிறவர்களோட
சந்தோஷப்படுறவங்களை பார்த்து பொறாமப்படாதீங்க. அவங்க ஏற்கனவே ஒரு நைட்டை தாண்டிட்டாங்க. மாலையிலே அழுகை, காலையிலே அக்களிப்பு. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? உங்க நைட்டுக்கு நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க, அவனுக்கு மார்னிங் வந்துருச்சு. Joy comes in the morning. என்னுடைய மார்னிங் வந்து விட்டது. பிலிப்பியர் நிருபம் வந்து கடைசியா பவுல் எழுதுற நிருபம். அது கடைசியில அவர் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன். அங்க இருந்து சிறைச்சாலையிலே இருக்கிற மனுஷன் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் எப்படிங்க சொல்ல? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க நல்லா இருக்கணும். நீங்க சகோதரிய சகோதரனே, ஆஃபீஸில் எல்லா பிரச்சனையும் வச்சுட்டு வீட்டுக்கு போனவன் மனைவியை பார்த்த உடனே எரிஞ்சு விழுகிறதும், பிள்ளைங்க போராட்டத்தினால கணவன் வந்த உடனே அவரை பார்த்து கடுப்பாகிறதும், இதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் குடும்பம், சபை, உங்களுடைய ஆத்துமா இன்னைக்கு சந்தோஷமாய் மாறப்போகிறது என்ற கர்த்தர் இன்னைக்கு என்ன செய்ய போறாரு? கண்ணீரை களிப்பாக அவர் மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அன்னாள் அழுதுகிட்டே இருந்தாங்க, அழுதுகிட்டே இருந்தா. ஆனா அன்றைக்கு ஏலின்ற ஆசாரியன் அவரை சந்தித்தா. என்னன்னு கேட்டா, இவர் சொன்ன உடனே அவர் சொன்னாரு, நீ போ, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. வேதம் சொல்கிறது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில், உன்னுடைய அடியாளுக்கு உன்னுடைய கண்களில் தயை கிடைத்தது. பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்த அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனிமேல் அழுகிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷனே இல்ல, அழ முடியாது. என கர்த்தர் என் சிறை இருப்பை இன்னைக்கே மாத்திட்டா. அப்புறம் அவள் துக்க முகமா இருக்கவில்லை. அவங்களுக்கு ஒன்று சொல்றேன் கேட்டுக்கோங்களேன். அவ ஹஸ்பண்ட் பேர் என்ன? எல்கானா. எல்கானா அது வரைக்கும் ஹானாவை பார்த்தா, ஹானா எனக்கு ஒரு குழந்தை இல்லை, எனக்கு ஒரு வயிற்றுல ஒரு பூச்சி இல்லை, புழு இல்லை, பிஸ்தா இல்லை, இதுக்கு நீ பக்கத்து ஸ்நாக்ஸ் கடைக்கு போயிருக்கலாமா? ஒன்றும் இல்லை, பெடிநாள் பாருங்க எப்படி இருக்கிறா, ஐயோ இப்படியே இருந்தா. ஒரு நாள் கர்த்தர் சொன்னாரு, உன் விண்ணப்பத்தை அவர் கேட்டார், போமா, வார்த்தையை ஏற்றுக்கொண்டாள், விசுவாசித்தாள், வந்தா, மூஞ்ச கழுவுனா, ட்ரெஸ் மாத்துனா, சிரிச்ச முகமா ஹஸ்பண்டுக்கு ஃபுட் எடுத்து வச்சா. அன்னைக்கு அண்ணாளுடைய முகம் மாறினது. நான் இனிமேல் அழமாட்டேன், நான் இனிமேல் சந்தோஷமா இருப்பேன். அவள் சந்தோஷம் எல்கானாவுக்குள் வந்தது. குழந்தை பிறந்தது. சாமுவேல் வந்தான். உன் சாமுவேல் வருவதற்கு நீ அழுவதை நிறுத்து. கர்த்தர் இன்னைக்கு உன்னை மாத்த போறார். இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். விசுவாசிக்கிறவங்க யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விசேஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் மாத்துவார் நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவங்க அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து விட்டு அவங்க புறப்பட்டு வீட்டுக்கு போனாங்களாம். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். சங்கீதம் 126 2:3. சங்கீதம் 126 2:3. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் போடுறது சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று என் தெருவே சொல்ல போகிறது, சென்னை சொல்ல போகிறது. இப்ப நான் சொல்ல போறேன், கைதட்ட போறீங்க. ரெடியா இருக்கிறீங்களா? உங்க பேர் எவ்வளவு தூரம் ரிப்பேர் ஆச்சோ அவ்வளவு இடத்துலயும் சொல்ல போறாங்க, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய, கர்த்தர் இவர்களுக்கு, கர்த்தர் இவர்களுக்கு, இதுக்கு சொல்லுங்க, கர்த்தர் எங்களுக்கு, அல்லேலூயா, கர்த்தர் எங்களுக்கு. பக்கத்துல பார்த்து கர்த்தர் ரூவாவுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே
கர்த்தர் நம்மை அழ வச்சுக்கிட்டே இருப்பாரா? சூப்பர் நேச்சுரல் டர்ன் அரவுண்ட்ல கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதமாய் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறேன்? ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் நான் விசுவாசிக்கிறேங்க. நான் சின்ன காரியத்தை விசுவாசிக்கல. நான் சந்தோஷமா இருப்பதுக்கு காரணம் எனக்கு தெரியும் கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போறார். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இது உங்களுடைய எழுப்புதல் நேரம். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாரெல்லாம் இன்னிலிருந்து சந்தோஷமா இருக்க போறீங்க? வீட்டுக்கு எப்படி போவீங்க? சந்தோஷமா. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, சாதாரணமான புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும், அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. விண்ணப்பத்தின் ஆவியும் அவர்தான், கிருபையின் ஆவியும் அவர்தான், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். யாருக்கெல்லாம் இப்போ பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் வேணும்? எழுப்பி நில்லுங்க. இது அவருடைய வீடு. நான் என்னுடைய ஜெப வீட்டுக்கு கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன். ஏசாயா 56:7 ஜெப வீட்டுக்கு கொண்டு வருவாரு. போகும்போது மகிழ்ச்சியோடு உங்களை அனுப்புவார். ஆண்டவரே, எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துட்டீங்கப்பா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிக்கும் போது, Leah's servant Zilpah bore Jacob a second son. Then Leah said, "How happy I am! The woman will call me happy." So she named him Asher. நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை, ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷன் என்ன தெரியுமா போட்டிருக்குது? ஸ்திரீகள் என்னை பார்த்து அவள் சந்தோஷமாக இருக்கிறவள் என்று சொல்லுவார்களாம். அவள் சொல்லுகிறாள், கர்த்தருக்குள் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன். அதனால பிள்ளைக்கு பேரு சந்தோஷம்ன்ற ஆஷர் அப்படின்ற பேர். யாருக்கோ ஒரு குழந்தை பிறக்க போது அந்த குழந்தைக்கு ஆஷர்னு பேர் வைக்க போறீங்க. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கைகளை தட்டி வாய்களை திறந்து கர்த்தருக்குள்ள ஹல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. இன்று உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. கையை தட்டி சொல்லுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா கர்த்தர் உங்கள் வாயை நகைப்பினால் அவர் நிரப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா ஆண்டவர் சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவா. ஆமென்.
அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.